வணக்கம் துவாரகா டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 2026 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய கிரகத்தின் சஞ்சாரங்கள் எது மாதிரி ஒரு தாக்கத்தை நமக்கு கொடுக்க போகிறது, சாதகமான சம்பவங்களா சாதகமற்ற சம்பவங்களா, எந்த மாதிரி திசையில் நம்ம வாழ்க்கையை அடுத்து நகர போகிறதுங்கிறத நம்ம சயின்டிஃபிக்கா பார்க்க போறோம். இப்ப பாருங்க, மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025 முடிஞ்சு 26 பிறக்கும் பொழுது அந்த ஜனவரி மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, மாதத்தின் ஸ்டார்டிங்லேயே பாருங்க, ஆண்டின் ஸ்டார்டிங்லேயே சனி 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்திலே இருந்து வேலை தொழில அதிக உத்வேகம், அதிக முயற்சி, அதிக மாற்றங்கள், அதிக புரட்சி எல்லாத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி ராசிக்குள்ளேயே குரு இருந்து ஜாதகரை தன்மைப்படுத்தி எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார். 7ஆம் இடங்கிற நண்பர்கள் ஸ்தானம், மனைவி ஸ்தானம், மனைவியா இருந்தா கணவன், கணவனா இருந்தா மனைவி, அதே மாதிரி நண்பர்கள், பங்குதாரர்கள், கொலீக்ஸ், கஸ்டமர்ஸ், அசோசியேட்ஸ், நீங்க அன்றாட வாழ்க்கையில மீட் பண்ணக்கூடியவர்களை 7ஆம் பாவம் குறிக்குது. அதை குரு பார்க்கறது நல்லது. ஸோ எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் அமைதியா டீல் பண்ணக்கூடிய அமைப்பு, பொறுத்து போகக்கூடிய அமைப்பு. 5ஆம் பார்வையாக 5ஆம் வீடுங்கிற குழந்தை பாவத்தை பார்த்து குழந்தைகள் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைங்களால சில அனுகூலம் பெறக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் பாக்கியங்கள் சில அப்பா மூலமாக, பூர்வீகம் மூலமாக சில வரவேண்டிய விஷயங்கள் நல்லபடி நடக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே குரு ராசிக்குள்ள இருந்து கொடுக்கிறார். அதே மாதிரி ராகு 9ஆம் இடத்திலும் கேது 3ஆம் இடத்திலும் இருப்பது தவறில்லை. ஸோ இதுதான் ஆண்டு கிரகம் சஞ்சாரம். ஓரளவுக்கு வயசு வித்தியாசம் இல்லாமல் அவங்களுடைய விஷயங்கள் இந்த உலகத்துல நிலைநாட்டுவதற்கு, அவங்களுடைய ஸ்டேட்டஸ், அவங்களுடைய ஐடென்டிட்டியை இந்த உலகத்துல நிலைநாட்டுவதற்கு உழைக்கக்கூடிய முயற்சி இருக்கக்கூடிய ஒரு தருணமாக ஜனவரி மாதமும் இருக்க போகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு. இதுல மாத கிரகமாகிய புதன் 7ஆம் இடத்திலேயே குருவின் பார்வையில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜனவரி 15 வரைக்கும், தை மாசம் பிறக்கிற வரைக்கும் இருக்கிறார். அதே சம்பரி புதன், சூரியன், கேது, புதன், சூரியன், செவ்வாய், சுக்கிரன் எல்லாமே 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்த்து குருவின் பார்வை பெறுவது என்னன்னா, குடும்பத்துல அந்த விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்புகள், கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன், கொஞ்சம் விட்டு கொடுக்க போகிற அமைப்புகள் தேவைப்படும். நண்பர்கள், அது மாதிரி நீங்க அன்றாடம் மீட் பண்றவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் அது மாதிரிலாம் கொஞ்சம் வந்துட்டு போகலாம். ஏன்னா செவ்வாய் மிதுன லக்னத்துக்கு ஒரு மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு பிளானட் 7ஆம் இடத்துல இருக்குது. பட் எல்லாமே கட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ணமாக உண்டு. ஏன்னா குருவின் பார்வை இருக்கு. ஸோ புதிய நபர்களை மீட் பண்றது, அவங்க மூலமாக சில விஷயங்கள் சாதிச்சுக்கிறது, நட்பு பாராட்டுறது, நிறைய கான்டாக்ட்ஸ், உங்க சர்க்கிள் எக்ஸ்பேண்ட் பண்றது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கொடுக்கக்கூடிய அமைப்பு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொடுக்குதுங்க. நல்ல ஒரு அமைப்பு தான். தொழில் விஷயமா இருந்தாலும் சரி, வேலை விஷயமா இருந்தாலும் சரி, அடுத்தடுத்து வாழ்க்கையில போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல மாதத்தின் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தை மாசம் பிறந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் 4 கிரகமும் 8ஆம் இடத்துக்கு மாறி குருவின் பார்வையிலிருந்து விலகிறார். ஸோ அந்த அமைப்பு எப்படின்னா, கொஞ்சம் உடல் உபாதைகள், சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு தை மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வருது. மற்ற மிடில் ஏஜ் அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளி மாநிலம், வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, டிராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்புலாம் கொஞ்சம் இருக்கு. அதே சமயத்தில் ஸ்டாக் மார்க்கெட், ஷேர்ல அதே மாதிரி சுப முதலீடுகள் செய்யறது, கூட்டு தொழில மூலமாக சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல லாபம் வர்றது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் தை மாசம் பிறந்ததுக்கு அப்புறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரியான தொடர்புகள், சில புதிய கான்ட்ராக்ட்ஸ், புதிய விஷயம் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. 2வது ஆஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் களைச்சூட்ட மாதிரி கொஞ்சம் டிராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு, பணப்புழக்காட்டில் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறது, கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணுறது, ஒருத்தர் மூலமாக கூட்டு தொழிலில் போகிறது, அல்லது கொஞ்சம் சிறு சிறு உடல் உபாதைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ட்ரெண்டு மாறுது.
ஸோ பொதுவாக என்ன ஒரு தீம் அப்படின்னா, தொழில் வேலையில் அதிக முன்னேற்றம், அதிகம் ஃபோக்கஸ், அதிக முயற்சிகள் தேவைப்படுகிறது. அதே மாதிரி உடல் உபாதைகள்ல கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே சமயத்தில் உறவுகள் விஷயத்தில் குடும்பமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு வந்து ஓவராலாக மாதத்தின் முதல் ஆண்டின் முதல் மாதம் வந்து ஓரளவுக்கு வந்து ஜனவரி மாதம் 2 பிரிவாக நம்ம பிரிக்கலாம். இது வந்து பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை நீங்கள் எப்படி இப்போ எந்த நேரத்தில் எந்த தேதியில் பிறந்தீங்க வச்சு உங்கள் ஜாதகத்தை பொறுத்து நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், அந்த தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது வந்து யோகமாக இருக்குதா அல்லது பிரச்சனைக்குரிய அமைப்பாக இருக்கா, எந்த தசை நடக்கிறது நல்லது, இப்போ என்னுடைய தசநாதனும் புக்திநாதனும் கோச்சாரத்தில் எது மாதிரி அமைப்பில் இருக்கிறாருங்கிறதெல்லாம் நம்ம ஒருங்கிணைத்து வச்சு பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் இன்னுமே துல்லியமான பலன்கள் நாம் எடுத்து உங்களோட அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு, எது மாதிரி முடிவுகள் நீங்கள் எடுக்கலாம், எந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களை கவனமாக இருக்கணும், வெளிநாடா வெளி மாநிலமா வேலை மாற்றமா, குழந்தைகள் விஷயம் எப்படி, ஹெல்த் விஷயங்கள் எப்படி, படிப்பு விஷயங்கள் எப்படி, இருக்கிற மாதிரி ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய தசாபுக்திகளோட சேர்த்து வைத்து இந்த சொன்ன கோச்சார முறையும் நம்ம சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது துல்லியமான உங்களுடைய அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி, தொழில் முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, குழந்தை பேருவாக இருந்தாலும் சரி, கல்யாண விஷயங்களாக இருந்தாலும் சரி, வெளிநாடு போகிறது விஷயமா இருந்தாலும் சரி, ஹையர் ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் எது அமையக்கூடிய அமைப்புகள் உங்களுடைய தசாபுக்திகள் மூலமாகவும் கோச்சார அடிப்படையிலையும் ஒருங்கிணைத்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எது மாதிரி வருது, நீங்கள் வந்து இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து தி பெஸ்ட் டைமாக இருந்து நீங்கள் முயற்சிகள் வேகமாக எடுத்து பண்ணணுமா அல்லது கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் செயல்படுத்தணுமா, எந்த நேரத்தில் எது செய்தால் எந்த மாதிரி வரும், உங்களுடைய ஜாதகத்தில் பிராப்தங்கள் எப்படி இருக்குது, எது மாதிரி துறை வந்து உங்களுக்கு லக்கியாக இருக்குது, லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது, எது மாதிரி லைனில் போனால் நமக்கு வெற்றி பெற முடியாது, அது உங்களுடைய பாஸ்ட் லைஃப்லேயே நம்ம பேசுகிறப்போ உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே வந்து நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஜாதகம் போட்டு இந்த சொன்ன இந்த சனிப்பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி எல்லாம் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய பிராப்தம் என்ன, உங்களுடைய ஜாதகம் என்ன சொல்லுதுங்கிறத கிளியராக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த முடிவுகளை எடுத்து அந்தந்த நேரத்தில் நீங்கள் செயல்படுத்துவேனால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.